Good morning student. நம்ம 12th maths chapter 2 complex number பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா exercise 2.5 ல 7th sum. இதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு ரெண்டு சம் பார்த்தோம். இன்னும் ஒரு ரெண்டு சம் இருக்கு. இந்த ரெண்டு சம் சேம் ஒரே மாடல் தான். அதனால முதல்ல அந்த ரெண்டு சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த மெத்தடுக்கு நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. சேம் அதே மாதிரி பாருங்க. z1 z2 z3 னு ஒரு மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. z1 ஓட வேல்யூ 1, மாடுலஸ் z2 னா 2, மாடுலஸ் z3 னா 3 and மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to 1 அப்படினா நம்ம என்ன ப்ரூவ் பண்றோம்? மாடுலஸ் 9 z1 z2 4 z1 z2 plus 9 4 z1 z3 வரும் plus z2 z3 equal to 6 அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சேம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. மாடுலஸ் z1 equal to 1 ன்னு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோமா? சேம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோமா? z1 மாடுலஸ் z1 ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர். மாடுலஸ் z1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? z1 பார் equal to 1 அப்படின்னு எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதனால நம்ம z1 மட்டும் வச்சுக்கிட்டு 1 by z1 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் எழுதுறோம் அப்படின்னா நம்ம இதை வச்சுக்கிட்டு தான் இதை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. மாடுலஸ் z2 equal to 2 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கணுமா? இப்போ ஸ்கொயர் பண்ணோமா? z2 ஸ்கொயர் equal to 2 ஸ்கொயர். இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. எப்படி எழுதுவோம்? z2 பார் equal to 4 அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகேவா? இப்போ நம்ம z2 அப்படியே வச்சுக்கிட்டு 4 divided by z2 பார் எழுதிக்குமா? கரெக்டா பாருங்க. z2 equal to 4 divided by modulus z2. Next அடுத்து third one பாத்தீங்கன்னா modulus z3 equal to 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்கொயர் பண்ணுங்க. modulus z3 the whole square equal to 3 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிட்டோமா? இப்போ இதை எப்படி எழுதுவோம்? z3 பார் equal to 9 அப்படின்னு எழுதுவோமா? ஏன்னா 3 ஸ்கொயர் அளவு 9. இப்போ இதுல z3 equal to 9 divided by z3 bar அப்படின்னு எழுதிக்கலாமா? கரெக்ட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? z1 z2 z3 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம கொடுத்திருக்கிற இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி நான் இங்க எழுதுறேன் பாருங்க. மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to 1 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல நம்ம என்ன பண்ணோம்? z1 z2 z3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப மாடுலஸ் z1 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 1 by z1 பார். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது z2 அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? 4 divided by z2 பார் plus z3 என்ன கொடுத்திருக்காங்க? 9 divided by z3 bar equal to 1. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்? z1 எழுதிட்டேன். அடுத்து z2 எழுதியாச்சு. z3 மூணுமே கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? LCM எடுக்கணும். ஓகேவா? அப்ப டோட்டலா நமக்கு LCM என்ன வரும்? z1 bar plus z2 bar z3 bar அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டா? இப்போ இதுல எந்த டேர்ம் இல்லையோ அதை நம்ம மேல மல்டிப்ளைல எழுதிப்போம். அப்ப z1 இருக்கா? எது இல்ல நமக்கு? z2 பாரும் z3 பாரும் இல்ல. பிளஸ் 4 அப்படியே இருக்குமா? இப்போ z2 பாரை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணோம்? z1 z3 எழுதணும். ஓகேவா? அப்ப z1 பார் z3 பார். ஓகேவா? பிளஸ் அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கு? z3 இருக்கா? எது இல்ல? z1 ம் z2 ம் கிடையாது. அப்ப இங்க என்ன வரணும்? 9 z1 bar z2 bar
ஓகேவா மாடுலஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்துருச்சு ஓகேவா கரெக்டா சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம் ஹோல் பார் போடுறோம் அப்ப இது எப்படி எழுதலாம் z2 z3 plus say 4 into z1 z3 plus 9 into z1 z2 whole bar ஓகேவா நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழ இருக்கு whole divided by z1 z2 z3 whole bar equal to 1 இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியா என்ன பண்ணலாம் மாடுலஸ் அப்படிங்கறத அப்ளை பண்ண போறோம் நெக்ஸ்ட் அந்த சைடு எழுதிக்கலாமா அப்ப இங்க எழுதுங்க பாருங்க இப்போ இதுக்கு தனியா மாடுலஸ் போடுறோம் டிவைட்ல இருக்கிறதுக்கு தனியா மாடுலஸ் அப்ளை பண்றோம் அப்ப மாடுலஸ் z2 z3 plus 4 into z1 z3 plus 9 into z1 z2 sorry z2 whole bar whole divided by modulus z1 z2 z3 whole bar equal to 1 இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணோம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் modulus z bar அப்படினா modulus z ன்னு எழுதிக்கலாம்ல அப்ப இத எழுதுனா எப்படி எழுதலாம் பாருங்க modulus நம்ம கொஞ்சம் ஆர்டர் ஆன்சருக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் பாருங்க 9 z1 z2 plus say 4 z1 z3 plus z2 z3 whole divided by modulus z1 z2 z3 equal to 1 கரெக்ட்டா z bar அப்படிங்கிறது நமக்கு z ன்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு 6 வரணும் இத நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம் ஏனா மல்டிப்ளைல இருந்தா ஒவ்வொண்ணையும் என்ன பண்ணலாம் மாடுலஸ் தனியா எழுதிக்கலாமா அப்ப modulus 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 whole divided by modulus z1 modulus z2 modulus z3 equal to 1 இப்போ modulus z1 ஓட வேல்யூ தெரியும் நமக்கு 1 ஓகேவா மேல இருக்க நியூமரேட்டர் அப்படியே எழுதலாமா 9 z1 z2 4 z1 z3 plus z2 z3 whole divided by modulus z1 ஓட வேல்யூ 1 modulus z2 ஓட வேல்யூ 2 modulus z3 ஓட வேல்யூ 3 equal to 1 இத மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 2 2 2 into 3 6 இந்த 6 அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா அவ்வளவுதான் ஆன்சர் அப்ப 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 the total answer நமக்கு 6 அப்படினு கிடைக்கும் இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேவா நம்ம சேம் ஒரே மாடல் தான் இது எல்லாமே கொடுத்திருக்கிறதுல z1 z2 z3 ஓகேவா மாடுலஸ் z1 ஓட வேல்யூ மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 கொடுத்தாச்சு அதில இருந்து z1 z2 z3 கண்டுபிடிச்சி மாடுலஸ் z1 plus z2 plus z3 equal to 1 ல அப்ளை பண்ணோமா நமக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த சம் பாருங்க exercise 2.5 ல செகண்ட் சம் பாருங்க சேம் இதே மாடல்ல லாஸ்ட் சம் செகண்ட் சம் for any two complex number z1 z2 such that modulus z1 modulus z2 equal to 1 so z1 z2 வந்து 1 அப்படினு சொல்லியாச்சு நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க z1 plus z2 divided by 1 plus z1 z2 is real number அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணோம் ரியல் நம்பர்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம போன வாரத்துல பார்த்திருந்தோம் z is real அப்படினா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் if and only if z equal to z bar அப்படினு ப்ரூவ் பண்ணாவே போதும் அதான் என்னது z அப்படிங்கிறது ரியல் அப்படினு அர்த்தம் ஓகேவா நம்ம இத தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம் z எடுத்துக்கிட்டு z பாரும் z ஈக்குவல்னு சொன்னாவே அது என்னது z is real அப்படினு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாமா சரி
ஃபர்ஸ்ட் நம்ம z1 z2 எடுத்துக்கலாம் பாருங்க. modulus z1 equal to 1 ஸ்கொயர் பண்ணுங்க. modulus z1 ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர். அப்ப இத ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோமா? z1 bar equal to 1. அப்ப z1 equal to 1 by z1 bar அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் அடுத்து modulus z2 equal to 1 ஸ்கொயர் பண்ணலாமா? modulus z2 ஸ்கொயர் equal to 1 ஸ்கொயர். இப்போ இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். z2 bar equal to 1. அப்ப z2 equal to 1 divided by z2 bar. கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? z1 z2ங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ரியல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? அப்ப கொடுத்திருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? let z அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிறோம். z equal to z1 plus z2 divided by 1 plus z1 z2 ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கொடுத்திருக்கிறத நம்ம z ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம z bar எடுத்தாலும் நமக்கு என்ன வரணும்? z ஏ கிடைக்கணும். ஓகேவா? நான் இப்போ z bar அப்படிங்கறத போட்டுக்கிறேன். அப்ப z bar அப்படிங்கும்போது என்ன வரணும்? whole bar போடணுமா? கரெக்ட்டா பாருங்க. z1 plus z2 divided by 1 plus z1 z2 whole bar. அப்ப whole bar அப்படினா இதுக்கும் இருக்கு இதுக்கும் இருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட்டா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? z1 plus z2 whole bar whole divided by 1 plus z1 z2 whole bar. கரெக்ட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்? தனித்தனியா எழுதிக்கலாமா? z1 bar plus say z2 bar whole divided by 1 plus z1 bar z2 bar அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இங்க z equal to 1 by z1 bar எடுத்துக்கலாமா? இது கொஞ்சம் மாத்திக்கலாம். நம்ம क्वेश्चन தகுந்த மாதிரி. அப்ப இது எப்படி எழுதலாம்? z1 bar 1 by z1 ன்னு எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். z1 bar equal to அப்படினா 1 by z ன்னு எழுதலாம். அப்ப z2 bar அப்படிங்கும்போது 1 by z2. இது ரெண்டையும் கொண்டு வந்து நாம இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப அப்ளை பண்ணா எப்படி எழுதலாம்? 1 by z1 plus 1 by z2 whole divided by கரெக்ட்டா பாருங்க. 1 plus 1 by z1 1 by z2 அப்படின்னு வருமா? இதுக்கு LCM எடுப்போமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப z bar equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணா z2 plus z1 whole divided by z1 z2 கரெக்ட்டா பாருங்க. z2 எங்கேயும் z1 எங்கேயும் மல்டிப்ளை பண்ணோமா? இப்போ கீழ z1 z2 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப இது எப்படி எழுதலாம்? z1 z2 plus 1 divided by z1 z2 ன்னு எழுதலாமா? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப எப்படி எழுதலாம்? z2 plus z1 divided by z1 z2 plus 1 ன்னு எழுதலாமா? இது கொஞ்சம் ஆர்டர் எழுதிக்கலாம், கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம் ஆன்சர்க்காக. z1 z2 divided by 1 plus z1 z2. இத தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறோமா? z என்ன? இத வேணா ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி வெச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல by 1. அப்ப இது z. அப்ப z bar எடுத்தாலும் நமக்கு என்ன கிடைக்குது? z கிடைக்குதா? அப்ப z is real. ஓகேவா? சேம் இதே தான் z1 z2 எடுத்துட்டு இதுல என்ன பண்றோம்? z1 bar z2 bar கண்டுபிடிச்சிரோம். क्वेश्चन வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா z1 plus z2 divided by 1 plus z1 z2 அப்படிங்கிறது ரியல் நம்பரா அப்படினு கேக்கும்போது z bar equal to z கிடைச்சினாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ரியல் அப்படினு சொல்லுவோம். அப்ப கொடுத்திருக்கிற क्वेश्चन நம்ம z ன்னு எடுத்துட்டு z bar கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? z அப்படினு வருது. அப்ப z அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ரியலா இருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய சம் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதோட இந்த மாடல் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாடல் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.